இது அம்மா பாணியில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். கஜா புயலில் எங்கள் துணை பொதுச் செயலர் அவரை சொல்லி அங்கே போகவே இல்லை, எங்கேயும் போகல, மீட்டிங் பேசிட்டு வந்தார், அரசியல் பண்ணிட்டு வந்தார். தைரியம் தான் எங்கள் மேலே கேஸ் போடுங்க கோர்ட்லன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. நடந்த உண்மை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நம்ம இல்லை இவர் நம்ம செல்லூர் ராஜ் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. அன்யூஷுவலாக இருக்கும் அந்த பேட்டி. அது வேறு எதுவும் இல்லை. ஓபிஎஸ் ராஜா போய் மதுரையில் இருக்க ஆவின் சொசைட்டியில் அங்கே எல்லாரையும் மெம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த சொசைட்டிக்கு தலைவர் ஆகிறாரு. அது ஏன் ஆகிறாருன்னா, தமிழ்நாடு அந்த சொசைட்டிக்குன்னு ஒரு மொத்த சொசைட்டிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சொசைட்டிக்கும் நம்ம சேத்பட் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும், பெரிய சொசைட்டி இருக்கும். அதில் அவர் தலைவர் ஆகணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. யார்? ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தம்பி. கணத்தை விட்டு கொடுக்காத அந்த குடும்பம், அந்த ஊர் மக்களுக்கு கணத்தை விட்டு கொடுக்காத அந்த குடும்பம். அந்த பிரச்சனை பெருசாகி இப்போ செல்லூர் ராஜ் இன்றைக்கி வருத்தமாக பேசியிருப்பார். சின்னம்மா இல்லாத இந்த கட்சி கிடையாது, என் மனக்குறைமையை சொல்ல இடம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதுக்கு பயந்து போய் தான் ராஜா மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கும் இந்த வெள்ளத்துக்கும் கஜா புயலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை தொடர்புபடுத்தி ஆர்கே நகரில் 20 ரூபா டோக்கன் கொடுத்தாங்கன்னு பொய்யான ஒரு திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே டோக்கன் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காரு. எந்த அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டிலேருந்து 11 நாள் 12 நாள் அங்கேயே தங்கியிருந்து 80% கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை இது வரைக்கும் நாங்கள் மட்டும் இவர் எல்லாம் இருந்து எல்லா மாவட்ட செயலருக்கு தகவல் சொல்லி என்னென்ன மாதிரி பொருள் வேணும், அரிசி, பாய், மெழுகுவத்தி, புடவை, நைட்டி, பல பொருட்கள் எங்கெங்கே எங்களால் எது ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு பூரா அனுப்பி அங்கே எல்லா இடத்துலையும் எந்த தொல்லையும் இல்லாமல் சுற்றி வந்தவர் எங்கள் துணை பொதுச் செயலாளர் மட்டும்தான். ஒரு மந்திரி சிவரேறி ஊற்றி பைக்கில் ஓடினார், பார்த்துருப்பீங்க. ஒரு மந்திரி மக்களை, முன்னாள் மந்திரி இப்போ ராஜ்யசபா மெம்பர் வைத்திலிங்கம், அவர் மக்களை எவ்வளோ கேவலமாக ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் திட்டுவார். இதுதான் அவங்களுடைய இன்னைக்கு கண்டிஷன். இன்னைக்கு காலையில் அந்த அரசாங்கம் கொடுத்த நிவாரணத்தில் கிழிஞ்சி போன துணியும் புடவையும் அதில் எல்லாமே முறைகேடு நடந்தது. ஊருக்கே தெரியும், ப்ரெஸ் ஊடகங்களில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, வீடியோவே வந்திருக்கு. அதை கண்டித்து சரியாக பேக் பண்ணல அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு ஜெயக்குமார் போன்ற ஒரு மொராலிட்டி இல்லாத ஒருத்தர் அமைச்சரவையில் வச்சுக்கின்னு அவரை வச்சு டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா நடவடிக்கை எடுத்துன்றாங்க. மந்திரி என்னடா, எம்எல்ஏ என்னடா, ஜெயக்குமார் மேலாம் எடுக்கணும் மந்திரி நடவடிக்கை. ஏன் அந்த சிந்துன்ற பொண்ணு விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கல? அவர் எட்டுன்னு முதலமைச்சர் பிரதமர் வீடு வரைக்கும் போகிறாரு. நான் 28/10 ஜெயக்குமார் சட்டப்படி பார்க்க வேண்டியதானேன்னு கேட்குறாரு. இவர் சட்டத்தை எந்த லட்சத்தில் மதிப்பார்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன். 28ஆம் தேதி 10ஆம் மாதம் 28ஆம் தேதி ஜெயக்குமாருக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அந்த சித்து சம்மந்தமாக. இது வரைக்கும் அது பதில் இல்லை. அக்னாலஜ் ஆகிருக்கு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, இது வரைக்கும் பதில் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் ஜெயக்குமார். இது மாதிரி தொடர்ந்தார்னா அவர் பொம்பளை எந்தெந்த லேடிஸ் கிட்ட என்னென்ன பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணாருன்னு லைனாக லிஸ்ட்டு சொல்லுவேன். நாளையிலேருந்து டெய்லி ஒன்றுன்னு சொல்லுவேன். ஜெயக்குமாருக்கு அவர் பண்ண தப்பு எல்லாமே தெரியும். அந்த மந்திரி பதவி வச்சுன்னு பல குடும்பங்களை சீரழிச்சுருக்காரு. இப்போ இல்லாத பொய்யை ப்ரெஸ்ஸில் சொல்லிங்கிறாரு. எனி கொஸ்டின்ஸ்? அவர் உங்கள் சைடு தாக்குதல் நல்லா நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்களா? நீங்கள் ஏற்கனவே அந்த சிந்து மேலே சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் பார்க்குறீங்க. இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இல்லை சார், ஜெயக்குமாரை பற்றி பேசும்போது சிந்து இல்லாத ஜெயக்குமார் எப்படி சிந்தியும் செஞ்சு ஜெயக்குமாரை பிரித்து பார்க்க முடியும்? 28/10 வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சது இப்போ சொல்கிறேன். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இப்போ தான் அவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் எடுத்துங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் துணை பொதுச் செயலரை பார்த்து நான் சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்தேன். ஏன் ஒன்று அந்த பொண்ணு, நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், அந்த பொண்ணாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரைக்கும் நான் வரமாட்டேன். யாருக்கு தெரியும்? கொண்டுட்டான்ல, உயிரோடு வச்சுனால யாருக்கு தெரியும்? நான் தான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு எப்படி இட்டு போகிறார் எடப்பாடி அவரை நடவடிக்கை எடுக்காமல்? நீ பெரிய அதிகார பையன், அதிகார சக்தின்னு தானே காமிக்கிறீங்க. ஏழைங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் போதுமே. எல்லாம் பலம் பொருந்தி அரசாங்கம் வச்சுக்கிறீங்க.
ஒரு ஆளு பொய்யா வந்து அந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதா ஒரு வீடியோ ஆடியோ எடுத்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் அது ஏன் வெளியே வரல? பூனைக்குட்டி அன்னிங்கன்னா வெளியே வரும் பார்க்கலான்னு பார்த்தா வரமாட்டுது. அரசாங்கமே முன் வந்து ஏன் கவர்னர்கிட்ட கூட கோரிக்கை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ஏன் எதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? என்ன காரணம்? காரணம் ஜெயக்குமார் ஒரு எம்எல்ஏ, அமைச்சர் புள்ள ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ போனால் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்துருமே. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் போனா சார் அது ஒரு பேப்பரை வச்சு எங்களை முடக்கத்துக்காக பண்ணி எலெக்ஷனை கேன்சல் பண்ண ஊர் கைப்புண்ணு கண்ணாடி என்னது சார்? ஒரு பேப்பரை வச்சு எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? இது மாதிரி இப்போ சேகர் ரெட்டி எதுவுமே இல்லை, எவிடன்ஸே இல்லைன்னு அவ்வளோ சீசருக்கு அப்புறம் வெளியே விடுறீங்க, கேஸே டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. பலம் போகிறதே இப்போ அரசாங்கமாக இருக்குது, அதனால இதெல்லாம் பண்ணுறாங்க. அது நாடகமா? அது என்னென்ன பேசி வச்சு செய்கிறாங்கன்னு தெரியாது. இந்த பிரச்சனை வந்து அவர் அந்த சொசைட்டியில் போய் தலையிட்ட தொட்டு தான் இப்போ எடுத்திருக்காங்க. அது அதெல்லாம் அமமுக அரசியலுக்கு, அதெல்லாம் அமமுக அவரை சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி அந்த ஐடியாவில் அந்த மாதிரி இது தூண்டப்படுதான்னு எதுனா கணக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. தகவல் வரும், அதெல்லாம் நாங்கள் இல்லை. சரி சொல்லுங்க. ஆமாம் சார், நீங்கள் பணம் கண்டிப்பாக கொடுத்துருந்தா அதை பிடிச்சிருந்தா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தானே இருக்கணும். ஏன் போடல? அது அவங்க பதில் சொல்லிட்டோம். நான் கொடுக்கல, எங்கள் துணை போய் சிலர் கொடுக்கல. எங்களால் எப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? நாங்கள் கொடுத்துருந்தா நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். எஃப்ஐஆர் போடுறதுனா போடுங்க. ஒரு மாயை பார்த்துக்கிறோம். அந்த தொகுதியில் எங்கள் துணை பொதுச்செயலாளர் தான் எம்எல்ஏ. தொகுதிக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அதாவது அரசாங்கத்தால் ஆக வேண்டியது நாங்கள் பண்ண முடியல, எல்லா தொகுதி புறக்கணிக்கப்படுது. ஆனால் அந்த மக்கள் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10வது 12வது இங்கிலீஷ் தமிழ், 10வது இங்கிலீஷ் தமிழ், நீட்டுக்கு இப்போ வந்து ஒரு 8000 புக்ஸ் கொடுத்துருக்கோம் கைடு மாதிரி. இது வந்து 2011 செஞ்சுங்கிறோம், 12 செஞ்சுங்கிறோம். அம்மா இருக்கும்போது செஞ்சுருந்தார், இப்போ இவர் வந்து அதே தான் செய்கிறாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள், அங்கே நலத்திட்ட உதவிகள், பாதிக்கப்படுறவங்க, ஊனமுற்றோர், இது போன்ற விஷயத்துக்கு பண்ணுறோம். எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். தொகுதிக்கு தேவையானதை பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய விஷயம் நடக்க மாட்டேது, புறக்கணிக்கப்படுது அந்த தொகுதி. வாட்ஸ்அப்ல வந்து பரவன ஆடியோ வந்து இப்போ வந்து விஞ்ஞானபூர்வமாக வெளியே வந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க. அதை வந்து வெளியில கொடுத்தது நீங்க தான் பண்ணுவீங்க. ஆனா ஏன் அந்த பெண்ணோட வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதான் சார், தெளிவாக ஒரு அமைச்சராக இருக்கார் இவர். அந்த மாதிரி ஒரு மீட்டுன்னு ஒன்று வந்தது டெல்லியில், ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? அந்த இடத்துல உட்காந்துன்னு அவர் விசாரிக்க முடியுமா? யாரெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இவர் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு அவர்கிட்ட போகிறாரு. நான் ஊரில் எல்லாம் பார்த்தா காரி துப்புவான்னு கூட தெரியாத பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க பொண்ணுக்கு பயம். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வீட்டு வரைக்கும் ஒரு அமைச்சர் எட்டும் போகிறீங்க, ஒரு அமைச்சராக வச்சுங்கிறீங்கன்னா ஒரு சாதாரண மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஏழை பெண்ணுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? எங்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது சார். நான் ஒரு ஆடியோ வெளியே வந்ததா? ஒரு ஆடியோ நான் வெளியே வந்தது ஆடியோ, நான் தான் ஆடியோ வந்தது. குழந்தை இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் அவ்வளோதானே, ஈஸி இல்லை. நான் ரெடி, அந்த பொண்ணு வரணும் இல்லை, அது பயப்படுது. யார்? ஜெயக்குமார் தான், அரசாங்கம் தான், பதவி தான். மிரட்டி நேராக போய் மிரட்டுறாங்களான்னு தெரியாது. இதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்த ஒரு சூப்பிக்கிற பையனை பிடிச்சி இட்டுன்னு போய் சாந்தோமில் ஒரு ஹோட்டலில் ரூமை போட்டு அவனுக்கு ஒரு 20,000 ரூபா கையில் கொடுத்து அந்த குழந்தைக்கு நான் தான் காரணம், அவன் அந்த பையன் தான் காரணம்னு சொல்ல வச்சாங்க. அதை வீடியோ எடுத்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு எம்பியும் ஒரு 4-5 அட்வொகேட்ஸை வச்சு ரெடி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அந்த பையன் வந்து என் தொகுதியை சொல்கிறேன், இப்போ இது பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பையன். அந்த பையனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. அவன் பாவம் ஏதோ சூப்பு விற்றுந்தான், கடையும் மூடி அவனை தொத்திட்டாங்க. இப்போ அவன் அந்த குடும்ப நடு ரோட்டில் நிற்கிது. எது ஏங்க அதே எத்தனை வாட்டி இல்லைன்னு சொல்கிறோம். இல்லை, தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னதுக்கு நிறைய இடத்துல பதில் சொல்லிட்டுமே. அவர் வேறு மாதிரி சொன்னார். அது
அது வேறு மாதிரி இன்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஏற்கனவே முன்னாடி எடுத்தீங்கன்னா இன்னும் பல அமைச்சர்கள் வந்து இது போன்ற பாலியல் புகார் வந்து சிக்கிக்கிறாங்க. அதன் ஆதாரங்கள் வந்து இருக்காங்க வரும் சார். எங்கள் வசதிக்கு பண்ணுறோம் பொறுங்க. அது முழுசாக முடிவு எங்கள் வசதிக்கு இல்லை, முடிவு அடையாமல் இருக்குது. முடிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியே விட முடியும். நான் பாதியில் வெளியிட்டேன்னா உஷாராயிட்டாங்கன்னா இன்னும் 2 பேர். ஆமாம் 2 பேர். அதெல்லாம் யார் பேரே சொல்லிவிடுவேன். அதுக்கு பேரே சொல்லிவிடுவேன். சார் அது ஏதோ ஒரு இதுவை கலப்பி பிரித்து பார்க்காம மொத்தமாக ஏதோ ஒரு கணக்கு சொல்லிடுறாங்க. அந்த பில்லெல்லாம் பார்க்கணும், எல்லாம் கொடுத்து தானே இருக்காங்க ஆணையத்தில். அங்கே வந்தவங்க இந்த அமைச்சர்லாம் இது கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நாங்கள் டெய்லி போய் அங்கே தானே உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. யாருக்கு தெரியும் என்ன நடந்தது? அங்கே நடந்தவங்களை வச்சு தான் தெரியும், அந்த நிறுவனத்துக்கு தெரியும், பே பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த அமைச்சருங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க செலவில் சாப்பிட்ருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? ஆட்டம் ஆரம்பிக்கும் பொறுங்க சார். அவர் பொலிட்டிக்கல் சூசைட் கமிட் பண்ணிட்டார். ஆட்டம் தான் இன்றைக்கே ஆரம்பிச்சிருது. என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வரும், எல்லாம் வரும். எனக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். 2 சார் இந்த அம்மா வீடியோ வெளியிட்டதுக்கு என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. இது வரைக்கும் அது ஒரு கரெக்டான வீடியோ தான் எல்லாருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும், ஆர்மூவ் கமிஷனுக்கு நீதி அரசருக்கு தெரியும். இது ஏன் போட்ட கேஸ் வித்துட்டா வாங்கலை? இன்னும் நான் பெயிலில் தானே இருக்கேன். அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் வந்து போலீஸார் அடிச்சேன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டாங்க. நீங்கள் எல்லாம் சாட்சி. நான் எப்போ யாருன்னா அடிச்சேன்னா அப்போது ஒரு கேஸை போட்டு 13 நாளில் ஊர்லேயே இல்லை. ஸோ இவங்க வந்து அரசாங்கத்தை வச்சுருந்தா கற்பழிச்சவரை பொண்ணை வந்து ரேப் பண்ணவரையே வெளியே விட்டு வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? போலீஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இல்லை, அரசாங்கத்து கண்ட்ரோலில். அது மட்டும் இல்லாமல் கஜா புயல் பாதித்த பகுதியில் நிவாரணம் செய்வதற்கு பதிலாக அதே தேர்தல் கிழமை திறந்த வழி ஜீப்பில் நின்று தேர்தல் பிரச்சாரம் போல டிடிவி தினம் செய்கிறாரு. இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சார் அவர் இறங்கி போக வேண்டிய இடத்துக்கு இறங்கி போனார். அங்கே மக்கள் பேசுங்கன்னு சொல்கிற இடத்துல ஏறி விளையாட்டி பாதிக்கப்பட்ட இடத்துல போய் ஒரு மனுஷன் பேசுகிறாருன்னா அவ்வளோ ஈஸி இல்லை சார். திட்ட தான் செய்வாங்க மேஜராக. அவங்க கேட்டுட்டு அந்த இடத்துல கை தட்டினதோட பார்த்தேன், நான் டிவியில் பார்த்தேன். அவங்க இப்போ இவரை வேறு மாதிரி பார்க்குறாங்க. உள்ளே வராரு நிற்கிற, அவங்களுக்கு மினிமம் அவங்க குறைய கேட்கணுன்றது கூட யாருக்குமே இல்லையே, தைரியமே இல்லையே உங்களுக்கு. கஜா புயல் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு உதயகுமார் சொல்லியிருந்தார். அந்த இது அறிவிப்பு மையத்தில் உட்காந்து ஒரு அமைச்சராக பார்க்குற இடமா அறிவிப்பு மையம். இப்போ ப்ரெஸ் கிளப்புக்கு நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு வரேன் சார். கஜா அறிவிப்பு மையில் உட்காரணுமா ஃபீல்டில் இருக்கணுமா? அறிவிப்பில் நான் உட்காந்துட்டேன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன். நீ முகாமில் வச்சேன், முகாமில் யாருன்னா சாப்பாடு போட்டியா, பால் கொடுத்தியா, அங்கே எவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்க, நாங்கள் இத்தனைக்கு எங்கள் மருத்துவமனை வச்சு முகாம் நடத்தணும் 4 நாள். அங்கே ஒன்றுமே பண்ணல. நீங்கள் சும்மா அகதிகள் முகாம் தமிழ்நாட்டு ஜனங்க தானே அவங்க. அங்கே மினிமம் பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட கிடையாது. அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த இடத்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. வாலண்டியர்ஸ் பண்ணாங்க எல்லாருமே. அப்புறம் துணை முதல்வர் தம்பி ஓ ராஜா அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டதற்கு வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் டிடிவி தினகரனோட ரகசியமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததான் இல்லை. அவர் வந்து அண்ணனை பார்த்தது உண்மை. ஆர்கே நகரில் இருக்க ஃப்ளாட்லேயே வந்து பார்த்தாரு, அண்ணனே சொல்லியிருக்காரு. அதோட அந்த ஓபிஎஸ் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்ல, அதோட இவங்க யாருமே பார்க்க மாட்டேன்னா அது முற்றுப்புள்ளி வைத்தது. இல்லை இல்லை ஏம்மா, இது வந்துமா அவர் ஆல்ரெடி அங்கே ஆவினுடைய சொசைட்டியில் மெம்பர் ஆகிட்டார். அந்த மெம்பர் எதுக்குன்னா ஸ்டேட் செக்ரட்டரி, ஸ்டேட்னுடைய பிரசிடென்ட் சேர்மன் ஆகிறதுக்கு, சொசைட்டிக்கு எல்லாம் ஒருங்கிணைந்த சொசைட்டிக்கு சேர்மன் ஆகிறதுக்கு எங்கன்னா ஒரு 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 சொசைட்டிலேருந்து நீ ஒரு தலைவராக வரணும் உள்ள. அப்போ தான் நீ அங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே உனக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அங்கே ஆனார் அவர். அங்கே ஆனதுக்கான காரணம்லாம் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஓட்டு போனோன்னா ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சொசைட்டியும் ஓட்டு போனோம். அப்போ யூனிட்ஸே எல்லா சொசைட்டி எங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? அது அப்படி இல்லை. அது சார் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசு வந்து திறக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மக்களுக்கு உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம், திறக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தீர்ப்பாயத்திலையும் சரி, உயர்நீதிமன்றத்திலையும் சரி, கொள்கை முடிவுகள், அரசோட ஆவணங்கள், அரசோட வாதங்கள் எல்லாமே வந்து வீக்காக இருக்கிறதுனால நிறுவனத்துக்கு சாதகமாக தற்போது தீர்ப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு
நிறுவனத்துக்கு சாதகமாக தான் சார் மத்திய மாநில அரசுகள் வேதாந்த நிறுவனத்துக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கே எங்கள் துணை பொதுச் செயலாளர் காப்பர் என்ற என்ற கார்பரேட் எடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, அந்த தொழிலுக்கே இடமில்லை, காப்பர் வேணும்னா நாங்கள் வேறு மாநிலத்திலேருந்து வாங்கிக்கிறோம் இல்லை இம்போர்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அமைச்சரவை முடிவு எடுத்து அசம்பிளியில் தீர்மானம் போட சொல்லி முதல் நாளே சொன்னார் அவர். நீங்கள் அதை பண்ணால் தான் லீகல் ஃபிட்டிங்ஸ் வரும், உங்களுக்கு லீகல் ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்க இப்போ இதில் இப்போ அவங்க ஒரு நிறுவனம் ஏற்கனவே அலோவ் பண்ணிட்டு நீ வானான்னு சொன்னீங்கன்னா இப்போ முடியாதுல்ல. கோர்ட்டு சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, சட்ட பாதுகாப்பு கிடைக்க தானே செய்யும். அந்த மக்கள் வானான்றாங்க. நீங்கள் மூடுறதுக்கு முன்ன திருச்செந்தூர் போனீங்கன்னா தூத்துக்குடி போய் தான் போகணும். தூத்துக்குடி என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் முன்னே புகை இருக்கும், ஃபுல்லாக புகை மூடி இருக்கும், மேகம் மாதிரியே இருக்கும். அதுக்கு ஸ்டெர்லைட் மூடினதுக்கப்புறம் ஒரு மாதம் பொறுத்து நான் போனேன், அவ்வளோ பிரைட்டாக அந்த ஏரியா. இது சாதாரண விஷயம், இது பெரிய விஷயமே கிடையாது. இந்த அரசாங்கம் மறைமுகமாக இதை பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. சார், மேகதாதுல வந்து கர்நாடக அணைக்கட்டை வந்து ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, கர்நாடக ஒரு கனவு பலிக்காரன் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சி தமிழர்களோட செயல்பாடு வந்து கரெக்டாக சொல்லுறது நடக்கின்றீங்களா? என்ன மாதிரி நீங்கள் சார், இந்த கவர்மெண்ட்டு டெல்லியில் வர எந்த கவர்மெண்ட்டும் கர்நாடகாவையோ ஆந்திராவையோ கேரளாவையோ விட்டு கொடுக்காது. ஏன்னா டெல்லியில் வர சான்ஸ் இருக்க ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ பிஜேபி கவர்மெண்ட்டோ தே டோன்ட் ஹேவ் எனிதிங் ஃபார் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்னும் போது இங்கே இருக்க லீடர்ஸும் வீக்காக இருக்காங்க. அம்மா இருந்த வரைக்கும் எல்லாமே தடைப்பட்டது, அம்மா இல்லைன்னு ஒன்று எல்லாமே வருது, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை கஜா புயல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல, மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கல, மத்திய அரசு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறார் ஜெயக்குமார். அது என்ன நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுதான். மத்திய அரசுலாம் கண்டிக்கவே மாட்டாங்க. எப்படி சார்? இல்லை, தலையை தள்ளடி இப்போ வரப்போகிற பார்லிமெண்ட் தேர்தலில் எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் அமளியில் ஏற்பட்டோன்னா சொல்லுவாங்கல்ல, அது கடைசியாக அதுவும் ஒரு நாடகமாக இருக்கும். முடியும் பாருங்க அந்த நாடகம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அவங்க நினச்சின்னு இருக்கலாம் யார் ஒன்றாலும் இணைக்கணும்னு சொல்லி. எங்களுக்கு அவங்களாம் பாஸ் இல்லையே. 17 பேர் இருக்காங்க. 18 அவங்களுமே 10 பேர் வந்து தினகரன் அணிலேருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடந்தால் தான் அது நடந்ததாக அர்த்தம். இப்போ செந்தில் பாலாஜி போனார். பிரபு கலைசெல்வன் அவங்கெல்லாம் வந்தாங்களா அப்போ? சார், அப்போ கூட இவர் போக மாட்டார்னு நினச்சோம். நம்ம ஜக்கையன் கையெழுத்து போட்டார், இப்போ எல்லாம் பண்ணார், அப்புறம் போல. இதெல்லாம் போவாங்க சார், இண்டிவிஜுவல் சார். அதெல்லாம் யார் ஒன்று யாரும் தடுக்கலாம் முடியாது. ஆனால் அதிமுக தரப்புல இருந்து முதல்வரும் துணை முதல்வரும் பகிரங்கமாக அழைப்பு விடுறாங்க. சசிகலா டிடி தினகரன் தவிர இங்கிருந்து பிரிந்து சென்றவங்க யாராக இருந்தாலும் வரலாம், அவங்களை வரவேற்கணும் அப்படின்றாங்க. அப்படி ஒன்று சொல்கிறாங்களா? அப்புறம் தங்கமணி ஒன்று பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா, இவர் வரேன்னார் செந்தில் பாலாஜி, நான் சேர்த்துக்கலன்னாரு. இப்போ என்ன இது? இல்லை சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கேருந்து நாங்கள் டிடிவி தினகரன் எங்கள் சின்னம்மா தலைமையை தவிர வேறு யாரையும் தலைமையாக ஏற்றுக்க தயாராக இல்லை. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால் அவங்க கூப்பிட்றதும் கூப்பிடாததும், ஒருத்தன் கூப்பிட்டேன்னுவான், ஒருத்தன் கூப்பிடலன்னுவான், கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க என்ன வேணாலும் தே ஆர் அப் டு எவ்ரி திங். சார், எங்கள் போராட்டத்தில் கூட இருந்தார் அவர். he has committed a suicide. சார், நீங்கள் எதிர்காலம் இல்லை தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் எதிர்காலம் இருக்குதா இல்லையான்னு. ஒரு 4 நாள் முன்ன திமுக தலைவர் ராகுல் காந்தியை பாவம் அவர் ஒழுங்காக ஜெயிச்சுன்னு வந்தார். இப்போ ராகுல் காந்தி நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டார். இப்போ ஒரே அந்த கூட்டணியில் இருக்கிறலாம் ஒரே சண்டை, மம்தா சண்டை, அகிலேஷ் யாதவ் சண்டை, மாயாவதி சண்டை. இப்போ இவரும் ஆரம்பிச்சிட்டார், நம்ம ஆந்திரா சந்திரபாபு நாயுடு. கம்யூனிஸ்ட்டு இல்லைன்னு இப்போ ஒரு தேவையில்லாத பிரச்சனை உருவாகிட்டார்ல இவர். அவங்களுக்கு இப்போ தலைவலியாக தோணும்ல காங்கிரஸுக்கு. சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது சார். ஒரு அலைன்ஸை இங்கே உக்காந்து முடிவு பண்ணலாம் கூடாது சார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு முடிவு பண்ணோம். அவர் என்னமோ அவர் முதல்ல விட்டு போயிட போகிறாங்க, காங்கிரஸ் முதல்ல முந்தினார். அது பின்னால் பிரச்சனையாக வருது. தேங்க்ஸ்.